கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த முறை நாம் வெளியிட்டிருந்த தள்ளுபடி ஆகமங்களா இணை திருமுறையா என்கிறதான பதிவில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அந்த கேள்வி நம்மில் அநேகருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்பதனால் அதற்கு பதில் சொல்வது நன்றாக இருக்கும் என்று நம்பி இந்த ஒரு பதிவை வெளியிடுகிறோம். முதல்ல கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம். 1 கொரிந்தியர் 15:29 மரித்தோருக்காக ஞானஸ்நானம் பெறுவது பற்றி கூறப்பட்டுள்ளதே, அது குறித்த தங்களின் கருத்து என்ன? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நாம் ஆய்வு செய்கிறதற்கு முன்பதாக இந்த வசனம் எந்த சூழலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலில் சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 15ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? இந்த கேள்வியிலிருந்து தான் அவர் விஷயங்களை ஆரம்பிக்கிறார். இந்த வசனத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சுவிசேஷ சத்தியத்தின் மிக முக்கியமான முத்தாய் இருக்கக்கூடிய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தரிசனமாகுதல், இதெல்லாம் அவர் பேசிட்டு வந்துதான் இந்த கேள்வி அவர் கேட்கிறார். 12வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகள் ஒரே விஷயத்தை பேசி கொண்டு போகிறது. அங்கே அவர் குறிப்பாய் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னா, சிலர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்ப அவர்களுக்கு நீங்கள் சொல்லுவது தவறு, உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். நமக்கு மறுமைக்குரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதை தேவனே திட்டம் பண்ணி இருக்கிறார் என்பதெல்லாம் சொல்லிட்டு தான் 29வது வசனத்துல விதமா சொல்றாரு. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள்? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வினோதமான ஒரு செயலை நமக்கு காண்பிக்கிறார். மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள்? இங்கே நாம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சில கேள்விகளை நம்ம கேட்கலாம். மரித்தவர்களின் ரட்சிப்பிற்காக இந்த ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டதா? இதை சபை தலைவர்கள் தான் செய்தார்களா? இன்னொருவருடைய மீட்பிற்காக வேறொருவர் ஞான ஸ்நானம் எடுக்க முடியுமா? இதை பவுல் அங்கீகரிக்கிறாரா? இதற்கு வேதத்தில் முன்மாதிரி இருக்கிறதா? ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அன்றைக்கு இருந்த மக்களுக்கு இது என்ன விஷயம் என்பது தெரிந்தது. ஆனால் இது சரியான விஷயம்தானா, தவறானதா, இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்கிற அந்த டீட்டெயிலுக்குள்ள பவுல் போகவில்லை. வேறு பரிசுத்தவான்கள் இதை செய்ததாகவும் நமக்கு சான்றுகள் இல்லை. அப்போ இப்படி எந்த ஒரு பின்னணியமும் இல்லாமல், எந்த ஒரு சரியான விவரமும் இல்லாமல் இருக்கக்கூடிய வசனங்களை வைத்து ஒரு உபதேசம் என்று எடுப்பது மிகப்பெரிய தவறுக்கு நேராக நம்மை வழி நடத்திவிடும் என்பதை நான் முதல்ல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ இது மாதிரியான பல கேள்விகளுக்கு, நாம கேட்கக்கூடிய இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் ஒன்றும் வேதத்தில் இல்லை என்பதனால் பல யூகங்கள் இந்த வார்த்தைகளுக்கு குறித்து வியாக்கியானத்தில் பல்வேறு யூகங்கள் இருக்கிறது. ஒருத்தங்க சொல்றாங்க நூற்றுக்கணக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்ரில் எழுதுறாரு. நம்ம அவ்வளவும் சொல்லலை. நான் 2 முக்கியமான யூகங்கள் சொல்லுவதற்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய 2 யூகங்களை சொல்லி கடைசியில் என் கருத்தை சொல்ல போறேன். நியூ இன்டர்நேஷனல் என்சைக்ளோபீடியா ஆஃப் பைபிள் டிஃபிகல்டிஸ் என்கிறதான ஒரு புத்தகத்துல இந்த கேள்வியும் அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விக்கான பதிலை சொல்லும் பொழுது அதை எழுதின ஆசிரியர் அவர் ஒரு அனுமானத்தை அவர் யூகிக்கிறார். அதாவது ஒரு பரிசுத்தவான் மரிக்க போகிறார், மரண தருவாயில் இருக்கிறார். அவருக்கு அன்பானவர்கள் அநேகருக்கு சுவிசேஷங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்லி கொண்டிருக்கிறார். அவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ படுத்த படுக்கையில் மரண படுக்கையில் இருக்கிறார்.
அவரை பார்க்க இந்த நெருங்கின உறவினர்கள் வருகிறார்கள். தனக்கு அன்பானவர் இவ்விதமாக இருக்கிறாரே என்று சொல்லி அவரை பார்த்து அழக்கூடிய சூழலில் அவர் அவர்களிடத்துல திரும்ப சொல்றாரு, நான் மரித்தாலும் எனக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இந்த நம்பிக்கை எனக்கு இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். உங்களையும் நான் திரும்ப பார்ப்பேன், எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் உங்களை நான் திரும்ப பார்க்கணும்னு சொன்னால் நான் வழி நடந்து வந்த இயேசுவின் வாழ்க்கையில் நீங்களும் நடக்கணும். இயேசுவை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஞானஸ்நானத்திற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர்களிடத்துல ஒரு உறுதிமொழியை வாங்கியிருந்திருப்பார். அந்த உறுதிமொழியை நிறைவேற்றும்படியாக இவர்கள் ஞானஸ்நானத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்வை மாற்றி இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு யூகத்தை அவர் சொல்றார். இந்த நம்பிக்கையில் அவர்கள் தன்னை அர்ப்பணித்தாலும் அவங்களுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, பாவிகள் தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் நம்ம இங்க சொல்ல முடியும். ஆனால் மரித்து போன ஒரு அவிசுவாசிக்காக விசுவாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஞானஸ்நானம் பெறலாம் என்பதை முதல் நூற்றாண்டு விசுவாசி ஏற்பதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயத்தை சொல்லணும், ஒருவருடைய விசுவாசத்தை இன்னொருத்தருடைய விசுவாசமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவரவருடைய ரட்சிப்பு, அதற்கான விசுவாசம் அவரவர் வாழ்வில் உருவாக வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்போ இந்த யூகத்தை அவர் எதை வச்சு சொல்றார் அப்படின்னு கேட்டா, அந்த 15ஆம் அதிகாரம் 30லிருந்து 32வது வசனம் வரைக்குள்ள பகுதியை இணைத்து சொல்லி இந்த யூகம் சரியா இருக்கும்னு சொல்றார். வசனம் என்ன சொல்லுது? நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாயிருக்கிறோம். நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. இது அவர் சொல்றார். கிறிஸ்து எழுந்திரலாவிட்டால் உங்க விசுவாசம் கூட வீணா போயிடும். நீங்கள் இன்னும் உங்க பாவத்தில் இருப்பீங்க. உயிர்த்தெழுதலின் சத்தியம்தான் நம்முடைய ரட்சிப்புக்கு ஆதாரமா இருக்கிறது. இதெல்லாம் அவர் சொல்லி வருகிறதுனால இந்த யூகம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். டேவிட் ரீட் என்கிறதான இன்னொரு எழுத்தாளர் இதை பார்க்கும்போது அவர் இதில் உள்ள வசனங்களை முதல் வசனத்திலிருந்தே அந்த அதிகாரம் முழுவதும் உள்ள வசனங்களை மையமாக எடுத்துக்கொண்டு அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு, நீங்கள், நான், இப்படியே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிக்கொண்டே வருகிறார். ஆனா அந்த 29வது வசனத்துல தான் ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் அப்படின்னு இன்னொரு குரூப்பை சொல்றேன். கிறிஸ்தவர் அல்லாதோர் மத்தியில இருந்த ஒரு சம்பிரதாயமாவோ அல்லது ஞானஸ்நானம் பெறாமல் மரித்தவர்களுக்காக விசுவாசிகள் ஞானஸ்நானம் பெறக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கலாம் என்பது போன்ற ஒரு கருத்தை இவர் சொல்றார். அதாவது இந்த நம்பிக்கை வசனத்தில் சொல்லப்படாத ஒரு நம்பிக்கை தான். ஆனா அதே நேரத்துல இந்த செயல்பாடை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுல் நியாயப்படுத்தவும் இல்லை, அங்கீகரிக்கவும் இல்லை, இதை ஊக்கப்படுத்தவும் இல்லை, இதை கண்டிக்கவும் இல்லை. என்ன சொல்றாருன்னா, இவருடைய ஆர்கியூமெண்ட்டுக்கு, இவர் உயிர்த்தெழுதல் இருக்கிறது அப்படிங்கிறதான ஒரு பாயிண்ட்டுக்கு வலு சேர்க்கும்படியா, ஏயா உயிர்த்தெழுதல் இல்லைன்னா இந்த மாதிரிலாம் ஞானஸ்நானம் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் முன்வைக்கிறாரே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ இதை குறித்து நான் என்ன நினைக்கிறேன்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மரித்தோருக்காக ஞானஸ்நானம் ஏன் பெறுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியில் இது என்ன சூழல்ல சொல்லப்பட்டது, எதற்காக இந்த ஞானஸ்நானம் என்கிற எந்த ஒரு முகவுரையோ விளக்கமோ நமக்கு இல்லை. ஆனால் அதை நான் சொன்ன மாதிரி இந்த நிருபத்தை முதல்ல வாசிச்சவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி ஒரு பிராக்டிஸ் இருந்திருக்கிறது. அதை நம்ம யூகிக்க முடிகிறது. சிலர் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெற்றதாக இந்த வசனம் சொல்லுகிறது.
ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தும் ஞான ஸ்நானம் பெறாமல் மரித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தை கூட நம்ம சொல்லலாம். அதனால அவர்கள் சார்பில் இவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கலாம் என்றால் கூட இதற்கு முன்மாதிரியான இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய வேறு வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கும் இல்லை. இது நம்முடைய விசுவாச நம்பிக்கைக்கு முரணானது. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்லுவோன்னு சொன்னால், இந்த கொரிந்து சபையார் சில ஆவிக்குரிய வரங்களை மிகைப்படுத்தினது போல ஞான ஸ்நானத்தை மிகைப்படுத்திய ஒரு செயலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். சரி, வேதத்தில் ஞானஸ்நானத்தை குறித்து வரக்கூடிய மற்ற வேத பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிநபர் விசுவாசத்தோடையே ஒப்பிட்டு தான் சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு 2 வேத பகுதி நான் உங்களுக்கு குறிப்பிடுவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்குள்ள பகுதிகள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், சபையாரை பார்த்து சொல்றாரு, அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இந்த வேத பகுதி முழுவதிலையும் பாருங்களேன், ஞானஸ்நானம் என்பதை எந்த விதத்துல சொல்லி இருக்கிறாங்கன்னா, கிறிஸ்துவுக்கும் எனக்குமான உறவு, அந்த உறவை சிம்பலைஸ் பண்ணக்கூடிய விதத்துல தான் இது அப்போ இந்த உறவு என்பது ஞானஸ்நானம் பெறுகிற நபருக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலான இந்த தனிநபர் உறவு என்கிற ஆங்கிள் இல்லாம இந்த நபருக்காக இன்னொரு நபர் ஞானஸ்நானம் பெறுகிறார் என்பதை அதை ஏற்றுக்கொள்வதற்கு உகந்ததாக இருக்காது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஞானஸ்நானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவராகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இங்க சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை பாருங்களேன், தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசம். அப்போ ஞானஸ்நானம் என்பது தனிநபர் விசுவாசம் மற்றும் தீர்மானம் சார்ந்தது. இதனால்தான் சரித்திரத்துல இது போன்ற ஞானஸ்நானம் தரப்பட்டதாக மேல் அதிக தகவல்கள், நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் அந்த ஒரு மேல் அதிகமான வேற தகவல்கள் நமக்கு இல்லை. ஆகவே இப்படி ஒரு பிராக்டிஸ் இருந்தது. அந்த பிராக்டிஸை பவுல் ஊக்கப்படுத்தவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. ஏன்னா பவுல் அந்த கொரிந்தியருக்கு பேசும்போது துவக்கத்திலேயே ஞானஸ்நானம் கொடுக்க நான் அழைக்கப்படவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தான் நான் அழைக்கப்பட்டேன் என்று அவர் சொல்லுவதை நாம பார்க்க முடிகிறது. உங்கள் கேள்விக்கு என்னால் இயன்ற பதிலை தந்திருக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.